உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. இந்த புது வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தை எப்படியா இருக்குன்னா சத்தியமா இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இப்போ சத்தியமாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து சீசரிடத்துல கேட்டார். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் போது, யாரெல்லாம் சத்தியத்தை விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். இப்ப தேவனுடைய நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தேவனுடைய அந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தேவனுடைய அந்த இரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு நாம் பார்த்தோமானால் உபாகமம் 28வது வசனம் 28வது அதிகாரத்தை ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். ஒருத்தர் மைக்ல வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. 13 பார்க்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வது, இது எல்லாமே உங்களுடைய கரங்களில் இருக்கு பிரியமானவர்களே. இதே அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து 68வது ஒரு வசனம் வரைக்கும் என்ன சொல்றதுன்னா, அவர் விதிக்கிற அந்த கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாமல் போகும்போது தேவன் கொடுக்கிற சாபம் என்னதென்று. இப்போ தேவனுடைய கரத்திலே ஒரு கரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, தேவனுடைய இன்னொரு கரத்திலே சாபம் இருக்கு. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? தேவன் நமக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழும்போது தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமா? அல்லது ஏனோ தானோ எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ புத்தாண்டுகள் இப்படிதான் கொண்டாடுகிறோம், இந்த புத்தாண்டு ஒரு விழாய் போல நாம் கொண்டாடுகிறோமா? அல்லது கருத்தாய் மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே இந்த வருஷத்துல எந்த வருஷத்தை காட்டிலும் இந்த 2026 தேவன் எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய போகிறோம் சொல்லி கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமா? பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் போய் ஆண்டவரே அப்படி சொல்லி தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நீங்கள் கேட்கும் போது அவர் ஆசீர்வாதங்களை பொழிகிறார். பிரியமானவர்களே, இந்த உபாகமம் 28வது அதிகாரத்திலே 1 முதல் 14 வசனம் வரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆனா 15லிருந்து 68 கிட்டத்தட்ட 54 வசனங்கள் அது சாபங்களாவே இருக்கு. பிரியமானவர்களே, நாம் சாபத்தை தெரிந்து கொள்ள போகிறோமா அல்லது ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள போகிறோமா? மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மையே செய்ய அவர் விரும்புகிறார். நன்மையான தேவன் அவர் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட விரும்புகிறார். அதனால நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்திலே நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல பார்க்கிறது என்னன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னங்க போய் இப்படி சொல்லிட்டீங்களே, ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இப்படி சொல்றீங்கன்னு சொல்லீங்களா? நம்முடைய இந்த பூமியில வந்த எல்லா மனுஷர்களும் பாவத்திலே வந்த மனிதர்கள் பிரியமானவர்களே. ஆனா அந்த பாவத்தை விட்டு விலக ஆண்டவர் எதுக்கு வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். நல்லவனுக்காக ஒருவன், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. ஆனா பாவிகளுக்காகவும் குற்றம் செய்தவர்களுக்காக மரிப்பதுன்னா சாதாரண விஷயம் இல்லை பிரியமானவர்களே. இந்த பாவிகளை ரட்சிக்க தான், நம்மை என்னையும் உங்களையும் ரட்சிக்க தான் தேவன் இந்த பூமியில வந்தார். ஆகையினால நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆர்சி கோயில்ல போய் சாமியார்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செய்கிறது போல எந்த ஒரு மனிதரிடத்திலையும் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேணாம் பிரியமானவர்களே. நீங்கள் தனிமையிலே உங்களுடைய வீட்டிலே, அறை வீட்டிலே, உங்களுக்கு வீடுகளில் அறை வீடு இல்லையா, டாய்லெட்டுக்கு போங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவியா இருக்கிறேன், நான் ஒரு பாவி, நான் இப்படிப்பட்ட பாவம் செய்தவனா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை விடுதலை செய்ய முடியாம இருக்கிறது என்னுடைய பாவம் தான், அது எனக்கு தடையா இருக்கிறது. என்னுடைய மீறுதல்கள் எனக்கு தடையா இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் என்னுடைய பாவம் பெரிதாய் தடையா இருக்கிறது.
ஆகையினால நான் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்லி உங்களுடைய ரெஸ்ட் ரூம்ல போய் தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்க பிரியமானவர்களே. தேவன் அதை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். நாம் 1 யோவான் 1:7 இருந்து பார்த்தோம்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று 1 யோவானிலே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நீங்க நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன கொலை செய்தேனா, குற்றம் செய்தேனா, குடிச்சனா, வெறிச்சனா, விபச்சாரம் செய்தனா, மற்ற ஒரு பொருளை நான் அபகரிச்சனா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பிரியமானவர்களே, கோபப்படுகிறதே பாவம். நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். அப்படி தேவனுடைய கோபம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அதனால நாம் கோபப்படுகிறதே பாவம் தான். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆனா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நடப்பிக்க மாட்டாது. அப்ப கோபமும் பாவம், பொறாமைப்படுகிறது பாவம், கண்களில் இச்சை பாவம். பழைய உடன்படிக்கையில விபச்சாரம் என்பது ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு ஆணும் பெண்ணும் தகாத உறவு கொள்ளும் போது அது விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை கையும் மையுமாய் பிடிபடும் போது அதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே கட்டளையா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. அப்படி அல்லவா சொல்லுகிறார். அது பாவம் இல்லையா? எத்தனையோ நாம் போகிறோம், போகும்போது நம்முடைய கண்களில் பார்க்கிறது ஒரு ஆபாசமான விளம்பர போஸ்ட் ஒட்டி இருக்கு. நீங்க அதை கண்ணை மூடிட்டு போறீங்களா? கண்ணை திறந்தால பாக்குறீங்க. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க இன்னைக்கு செல்போன் இல்லாத வீடுகளே இல்ல. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை செல்போன், ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அதிலே அரைக்குறை ஆடையோடு ஆடுகிற நடிகைகளுடைய போட்டோ வருகிறது. அதை பார்க்காம நீங்க தள்ளி விடுகிறீங்களா, இல்ல கண்ணை மூடுகிறீங்களா? மனம் திரும்பும் பிரியமானவர்களே, தேவன் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மை பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் ஆகுங்கள். ஆண்டவர் பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப நான் மனம் திரும்பும் போது தேவன் நம் பக்கத்திலே தேவன் நம்மை ஆற்றுகிறவராய் இருக்கிறார், தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லி பொய் சொல்ல வேண்டாம். தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுறதுக்கு தான் வந்தாங்க. நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு வந்தாங்க. ஆகையினால நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அப்போ கோபப்படுகிறோம், அதுல இருந்து மனம் திரும்புகிறோம். மனம் திரும்பிட்டா அடுத்த முறை பாவம் செய்யக்கூடாது. இதுதான் தேவன் விரும்புகிறார். விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை ஆண்டவருக்கு முன்பு கொண்டாந்து நிறுத்தின போது, அப்ப தேவன் சொன்ன வார்த்தை, தேவனை சோதிக்கும்படி செஞ்சாங்க. இவர் இப்படிப்பட்ட சொல்லுகிறாரு, இந்த பெண்ணை என்ன செய்ய போகிறார், இவர் மன்னிக்கிறாரா அல்லது நியாயம் தீர்க்க போகிறாரா என்று சொல்லி சோதிப்பதற்காக அந்த பெண்ணை கொண்டாந்து நிற்பாட்டினாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களிலே இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதான் நான் வந்தேன். ஆகையினால இந்த பெண்ணுக்கு நிறைவேற்றதான் நான் வந்தேன். அதனால முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிந்து கொள்ள கடவன். முதலாவது கல்லெறியட்டும் அப்படி சொன்னார். அவர் தடுக்கல. விபச்சாரத்தில் கையுமையுமா இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து உனக்கு பாவம் மன்னிப்புன்னு ஆரம்பத்திலே அவர் சொல்லல, உடனே சொல்லல. இந்த பாவம் செய்யாதவங்க யாரெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அந்த பாவத்தை முதலாவது நீங்க கல்லறிங்க அப்படின்னு அங்க பார்க்கிறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே அங்கு விபச்சாரத்துல பிடிப்பட்டவர்களா இருந்தார்கள். பிரியமானவர்களே, இறுதியிலே இருந்தது யாருன்னா அந்த விபச்சாரத்திலே பிடிப்பட்ட அந்த ஸ்திரீ மாத்திரம் தான் அங்க இருந்தாங்க. அப்போ அவளுக்கு மிகுந்த பயம் உண்டானது. ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் தான் நம்மை தண்டிக்க போறார் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மகளே, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி மன்னித்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். மறிக்கிறதுக்கு அது மரணம்ங்கிறது சாதாரண. எல்லாருமே கல்லெறிந்து கொல்லணும்.
கல்லறிந்து கொஞ்சம் லாஸ்ட் அந்த உயிர் போகிற வரைக்கும் கல்லறிந்துகிட்டே இருப்பான். அப்படி மறிக்க இருந்த அந்த ஸ்திரீ மன்னிக்கப்பட்டவளா போகும்போது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். அதை போலதான தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். இனி பாவம் செய்யாது. நீ இதுவரை செய்த பாவங்கள் எத்தனை இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடும் போது அவர் இரக்கத்தை தருகிறவர். ஆனா பாவங்களை மறைக்கும் போது ஒரு சரங்கு இருக்கு, கட்டி சரங்கு இருக்கு. இந்த கட்டி சரங்கு வந்தா என்ன செய்யணும்? மருத்துவர்கிட்ட போய் அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். இல்ல ரகசியமான ஒரு இடத்துல இருக்கு, அல்லது உள்ளாடை அணிகிற இடத்துல இருக்கு அந்த கட்டி. அதை மருத்துவர்கிட்ட காட்டுவதற்கு இல்ல காட்ட மாட்டேன் நான் மறைக்கிறேன், மறைச்சேன்னா என்ன ஆகும்? அது சீல் பிடித்து புறையோடி உயிர் போயிடும். அதனால என்ன செய்யணும்? அதை போய் மருத்துவரிடத்தில் அதை காண்பித்து அதை ஆபரேஷன் பண்ணி அந்த சீலை எடுக்கணும். அதே போலதான் நாமும் நம்முடைய பாவங்களை மறைக்காமல், எப்படி மருத்துவர்கிட்ட நாம் மறைக்காமல் அந்த அந்த காயத்தை காட்டி அதை மருத்துவ சிகிச்சை எடுக்கிறோமோ, அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அதை விடுதலை பெற வேண்டியது அவசியமாக பிரியமானவர்களே. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அல்லேலூயா. இது யார் சொல்லுகிறது தெரியுங்களா? தீர்க்கதரிசி பவுல் சொல்லுகிறார். பவுல் இந்த வேதத்துல அநேக புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி. பிரதான பாவினா என்ன? முதலாவது பாவி. எல்லா பாவிகளை காட்டிலும் முதன்மையான பாவினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் முதன்மையான பாவி என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் அந்த பிரதானமா எப்படின்னு சொல்றார். அதே போல 16ல பார்த்தோம்னா, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு விருத்தாஸ்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அந்த பிரதான பாவியாகிய என் மேல் இருந்த அந்த பாவத்தை நீக்கி தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்லுகிற பிரியமானவர்களே. ஆகையால் நாம் கூட இந்த புது வருஷத்துல நாம் இந்த புதிய இரக்கத்தை, இந்த ஆண்டிலே புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பிரியமானவர்களே. யோசுவா எழுதின புத்தகத்தை தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அதனால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றி கொண்டோம்னா அவர் கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுறதும் இல்லை. இதையே புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்றார்? எபிரேயர் நிருபம்
13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மனுஷன் நம்மை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. எந்த பில்லி சூனிய தந்திரங்கள், அதே போல மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியம் எதுவுமே நம்மை ஒண்ணும் செய்யாது, நம்மை சேதப்படுத்தாது. மனுஷனும் நம்மை ஒண்ணும் மேற்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. ஆகினால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சொல்லலாம் பிரியமானவர்களே. நாம் கூட நான் சொல்ல சொல்ல நீங்களும் மீண்டும் சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் நமக்கு சகாயரா இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை நடத்தி கொண்டு வரா இருக்கிறார். ஆகினால தேவனுடைய சமூகத்தில் நாம் அவர் நம்மை எப்போதுமே நம்மை விட்டு அதிலிருந்து விலகுறதில்லை பிரியமானவர்களே. இறுதியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அந்த இரக்கம் நம் மீது இருக்கிறது பிரியமானவர்களே. எத்தனையோ முறை நான் பயப்படுகிறவர்களா இருக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். அதே 4வது வசனத்துல பார்த்தோம்னா, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ இலச்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவர் அப்படின்னு பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆகையினால தேவன் நம் கூடவே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இந்த புத்தாண்டிலே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு இருக்கு. நான் எப்படி சொன்னேன், தேவனுடைய கரத்திலே ஆசீர்வாதமும் இருக்கு, தேவனுடைய கரத்திலே சாபமும் இருக்கு. நான் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? சாராயத்தை குடிச்சு விபச்சாரம் செய்து கொலை செய்து நரகத்துக்கு போக போகிறோமா? அல்லது இதிலிருந்து மனம் திரும்பி, இப்படிப்பட்டவனா இருந்தேன், சாராயம் குடிக்கிறவனா இருக்கிறேன், கொலைக்காரனா இருந்தேன், விபச்சாரக்காரனா இருந்தேன், பொய் சொல்லுகிறவனா இருந்தேன், இந்த எல்லாவற்றிலிருந்தும் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறவனா இருக்க போகிறோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை விரும்பும் போது தேவனிடத்தில் கெஞ்சும் போது தேவன் நமக்கு நன்மையை செய்ய விரும்புகிறார். இறுதியாய் சங்கீதம் புஸ்தகம் 65:11 நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே வருஷத்தை உம்முடைய நன்மையினால், கர்த்தருடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஆமென். நாம் யாவரும் உற்சாகமா எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் உபவாசத்தில் வாசித்த 1 முதல் 14 வரை வாசித்த அந்த